வணக்கம். என் பேர் சௌமியா துருவன். என் பையன் தான் இங்கே படிச்சுட்டு இருக்கான். ஜூனியர் கேஜி ப்ரொஃபஸர். கண்டிப்பா. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் புக்கில் சொல்கிறத அப்படியே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஷுவலாக பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக படிக்கிற பசங்களுக்கும் கம்மியாக படிக்கிற பசங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா பசங்களுக்கும் வந்து ஈஸியாக போய் சேரும் நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கும், நல்லா தெரிஞ்சுப்பாங்க. நிறைய விஷயங்கள் புக்கில் படிக்கிறத தாண்டியும் வந்து இங்கே நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் உள்ள மற்ற பசங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூலில் சிட்டி சைடில் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி இந்த ஃபார்ம் இதை பற்றி சுத்தமாக படிக்கிறத தவிர மற்றபடி வேறு எதுவும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம கூட்டிகிட்டு போகும்போது சாப்பாடுனா என்ன, அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க வருது, அவ்வளோதான் தெரியும். மற்றபடி அது எப்படி வருது, இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த அனிமல்ஸ்லாம் எப்படி வளருது, அந்த பற்றிலாம் பெருசாக மிஞ்சி போனால் டாக்ஸ் பற்றி கேட் பற்றி தெரியும். இந்த மாதிரி வந்து காட்டுறதுனால ஸ்கூலில் காட்டுறதுனால பசங்களுக்கு அதை பற்றி தெரியுது. வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. அப்போ நம்ம வந்து நார்மலாக வீட்டில் புக்கில் உள்ளதை பற்றி சொல்லிக் கொடுக்குறத விட இந்த மாதிரி விஷயம் பேசலாம். நிறைய டைம் கிடைக்கும் பசங்கக்கிட்ட. இந்த மாதிரி விஷயம் நம்ம வீட்லேயும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா பசங்க கேட்டால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டால் தான் நமக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பசங்க கேட்குறாங்க, நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. நல்லா இருக்கு இந்த டிவி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. குட்டி பையனும் கூட்டணிக்கும் அவனும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்றான். இந்த அக்ரிகல்ச்சர்ல நம்ம நெல் உற்பத்தி பண்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம பசங்க வயல்வெளிக்கெல்லாம் போற வேலையே கிடையாது. ஸ்கூலு, ஃபோனு எந்த இதோட விட்டுறாங்க. மற்றபடி எப்படி அந்த நெல் வைக்கிறாங்க, ஒரு அவரை செடி வைக்கிறதோ வெண்டை செடி வைக்கிறதோ, இப்போ கோழி மாடு இதெல்லாம் பற்றி பார்க்குறாங்க. அப்படி இன்னும் அந்த செடிங்களை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நெல்லை பற்றியோ ஒரு விதைங்க எப்படி போட்டு அது முளைக்குது பற்றி தெரிஞ்சா குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் அதை வைக்கலனாலும் அதை பார்த்து நம்ம வீட்லேயும் இதே மாதிரி ஒரு செடி வைக்கலாமா அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு சொல்லும். அதை வச்சு சரி பசங்க சொல்கிறாங்களுக்காக நம்ம எதுனா வீட்டில் நிறைய வளர்க்கலாம். அந்த மாதிரிலாம் நல்லா சின்ன சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் படித்து வளர்ந்த காலத்துலலாம் நாங்கள் இதெல்லாம் எங்கள் கூடயே இருந்து வளர்ந்துட்டோம். ஆனால் எங்கள் பசங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. அட்லீஸ்ட் இதுவாச்சும் இப்படியாச்சும் கற்றுக்குறாங்களே அப்படிதான் நினைக்கணும். அதோட சந்தோஷப்பட வேண்டியது தான். Educate, Invite, Elevate, Oxalis International CBSE School, and Bharathis Educational Institution. You can easily reach out to us.